ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குட்டி கதை ஸ்பாட்டில் ஒரு கதை சொல்ல வந்திருக்கேன். இன்னையோட கதையோட டாபிக் வந்து பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான். ஒரு நரி ஒரு காட்டில் விளையாண்டுட்டு இருந்திருக்கு. விளையாண்டுட்டே பாதை மாறி பக்கத்து ஊருக்கு போயிருக்கு. பக்கத்து ஊருக்கு போன நரி ரொம்ப தண்ணி தாகடிச்சிருக்கு. அப்போ ஒரு தொட்டியை எட்டி பார்த்துருக்கு. தவறி கீழே விழுந்துருச்சு. அந்த தொட்டியில் தண்ணி இல்லாமல் சாயம் கலந்துருக்கு. தட்டு தரு மாதிரி எந்திரிச்சு வெளியே வந்துருச்சு. வெளியே வந்து பார்த்தா உடம்பெல்லாம் ப்ளூ கலர் சாயமாக இருக்குது. அப்படியே யோசனை பண்ணிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி காட்டை நோக்கி போயிருக்கு. காட்டிலேருந்து ஆப்போசிட்டில் வந்த ஒரு பூனை இது ஏதோ வினோதமான அனிமல் போல் அப்படின்னு சொல்லிட்டு வணக்கம் சொல்லியிருக்கு. இந்த நரியும் சரின்னு சொல்லிட்டு காட்டில் உள்ளே போயிட்டு மற்ற விலங்குகள்லாம் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. சந்திக்கும்போது நான் தான் இனிமேல் உங்களை பார்த்துப்பேன், உங்களை பார்த்துக்க எனக்கு கடவுள் அமுச்சு வச்சுருக்காரு, நான் தான் இனிமேல் உங்களுக்கெல்லாம் ராஜா அப்படின்னு சொல்லியிருக்கு. இனிமேல் நான் சொல்கிறத தான் நீங்கள் கேட்கணும், நான் சொல்கிறத நீங்கள் கேட்கலன்னா தண்டனை உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு இந்த நரி சொல்லுது. சொல்லிவிட்டு மற்ற விலங்குகள் எல்லாம் சரி ஓகே நீங்கள் சொல்கிறத நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு சொல்லுது. அப்போது அந்த நரி இங்கே மற்ற நரிகள் எல்லாம் இருந்தால் எனக்கு ஆபத்து, என்னை கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்ற நரிகளெல்லாம் பார்த்து நரிகள் எல்லாருமே இன்னும் 1-2 நாளில் இந்த காட்டை விட்டு வேறு காட்டுக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லுது. அப்போது இந்த நரி சொல்லிட்டு போயிடுச்சு. மற்ற நரி எல்லாமே கூட்டு சேர்ந்துட்டு ஏன் நம்மளை மட்டும் இந்த காட்டை விட்டு வெளியே போக சொல்லணும் அப்படின்னு ஒரு நரி கேட்குது. அதில் ஒரு நரி யோசனை சொல்லுது, இது இந்த ஆளை பார்த்தா நம்ம ஆள் மாதிரி தெரியுறான், என்ன பண்ணலான்னா நாளைக்கு கூட்டம் கூடும்ல, அப்போ எல்லாரும் ஊளையிடலாம், நம்ம ஆளாக இருந்தால் ஊளையிடாமல் இருக்க முடியாது, அவன் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நரி யோசனை சொல்லுது. மற்ற நரி எல்லாமே அப்படியா சரி ஓகே, நாம் எல்லாரும் நாளைக்கு கூட்டத்துக்கு வரும்போது ஊளையிடலாம் அப்படின்னு எல்லாரும் பேசி முடிச்சுட்டு அந்த கூட்டத்தை கலைஞ்சு போயிடுறாங்க. மறுநாள் கூட்டம்லாம் கூடுது. அப்போது மற்ற நரிகள் எல்லாம் பிளான் பண்ண மாதிரி ஊளையிட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்போது அந்த நரி ப்ளூ கலர் நரி ஊளையிடாமல் கண்ட்ரோல் பண்ண முடியலை. அது என்ன பண்ணுது, இவங்க எல்லாரும் சேர்ந்து ஊளையிட்டவுடனே இதுவும் ஊளையிட ஆரம்பிச்சிருச்சு. அப்போது இந்த நரியும் மாட்டிக்கிச்சு. அப்போது மற்ற நரிகளெல்லாம் சேர்ந்து சொல்லுது, ராஜானா ஒரே ஒரு ஆள் தான், அது எங்கள் சிங்கராஜா மட்டும்தான், மற்ற யாருமே ராஜா கிடையாது காட்டுக்கு, இந்த மாதிரி உன்னோட சாயம் வெளுத்து போச்சு அப்படின்னு அந்த நரியை அந்த ப்ளூ கலர் நரியை பார்த்து மற்ற நரியெல்லாம் சொல்லுது. இதில் உங்களுக்கு என்ன தெரிஞ்சுதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன புரிஞ்சுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னைக்காக இருந்தாலும் பொய் சொன்னால் மாட்டிப்போம், பொய் சொல்லாமல் நம்ம வாழ்க்கையை ரன் பண்ணுறது பெட்டர். தேங்க்யூ.